ஓல்டு மணாலியே ஹைசே பாஞ்சே அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் வரும். ஓகே, ஓல்டு மணாலி எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுக்கு அவன் சொல்லுவான், ஆப்னே ஓல்டு மணாலியே ஆஜா ஜானா ஜாகியே அப்படின்னு அவன் ஒன்று சொல்லுவான். ஸோ அவன் சொல்கிறப்ப ஓகே ஓகே பையா தேங்க்யூ. மணாலிக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, ட்ரெயினில் ஃப்ளைட்டில், அங்கே போயிட்டு லோ பட்ஜெட்டில் எப்படி ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டுலாம் எப்படி இருக்கும், மணாலி போகிறதுக்கு பெஸ்ட்டு சீசன் எது, அங்கே போயிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வரிசையாக பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன, பைக் ரெண்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, ஸோ இதோட ரெண்ட் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில், டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ வரும், நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், அங்கே போயிட்டு சர்வே பண்ணுறதுக்கு சில ஹிந்தி வார்த்தைகள். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா A to Z இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் மணாலி கைடு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும், கோவா போனோம், மணாலி போனோம். ஸோ இந்த மாதிரி சில பிளேசஸுக்கு இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவா, மணாலி. நம்மளோட கோவா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியும் வந்து கேட்டாங்க சில டவுட்ஸ்லாம். ஸோ அதே மாதிரியே இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் மணாலி போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல். நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மணாலி அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு பார்ப்போம். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள் ஆகும் டெல்லி போகிறதுக்கு. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 5 days. ட்ரெயின் லோ பட்ஜெட்டில் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 10 days பிளான் இல்லை 10-12 days பிளான் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து ஒருத்தருக்கு 845 ரூபா வருது. கேங்காக போனால் மட்டும் இந்த ஸ்லீப்பர் கோச்சில் போங்க. நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட் கிளாஸ் ஏசியில் போகலாம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா தேர்ட் கிளாஸ் ஏசியில் போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2500 ரூபா போட்டு நீங்கள் ஃப்ளைட்லேயே போயிடலாம். கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரெயினில் தான் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் IRCTCயில் 1 month முன்னாடியே வந்து இந்த டேட் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் சேர்த்து கரெக்டாக வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் சென்னை டு டெல்லி ஒரு 4500 ரூபா வரும். நான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா நியூ டெல்லிக்கு வந்துடணும் ட்ரெயின், ஓகேவா? இதே இது நீங்கள் ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் எந்த டெர்மினலில் இருந்தாலும் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வால்வோ பஸ்ஸில் மணாலி போகிறதுக்கு மஜ்னுகா டீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து நியூ டெல்லிக்கு வரணும். அதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம லோக்கல் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருக்கும். அங்கே நியூ டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து எல்லோ லைன் மெட்ரோவில் வந்து நம்ம நியூ டெல்லியிலேருந்து விதன்சபா மெட்ரோ ஸ்டேஷன் போனோம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மஜ்னுகா டீலா அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஓலாவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை புக் பண்ணிவிட்டு ஒரு அந்த மாதிரி கூட போயிடலாம். நீங்கள் 6 பேர் இருக்கீங்கன்னா பசங்க கூட 6 பேர் போகிறோம் அப்படின்னா ஸோ ஓலாவில் புக் பண்ணோன்னா ஒரு 1000னா அதை ஸ்ப்ளிட் பண்ணால் கம்மியாக தான் வரும். அப்படி இல்லை அதுவே ரொம்ப அதிகம் அப்படின்னா நீங்கள் 100லேயே வந்து பார்த்தீங்கன்னா மஜ்னுகா டீலா போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மணாலி போகிறதுக்கு வால்வோ பஸ்ஸு மஜ்னுகா டீலாலேருந்து சண்டிகர் மணாலி, ஓகேவா? நீங்கள் வந்து டெல்லிக்கு வந்து ஒரு ஈவினிங் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவினிங் வந்து உங்களுக்கு பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சண்டிகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடிய காலையில் போயிடலாம். ஸோ சண்டிகர் டு மணாலி போகிற அந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் சீனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி மணாலியை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி என்னென்னு பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி டு சண்டிகர் வருவோம் பார்த்தீங்களா? ஸோ அங்கே வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாபா அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் ஸ்டைலில் ஃபுட்டு சில பல விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டடு கார் எடுத்துகிட்டு வருவீங்க தெரியுமா? அதாவது ஆக்சுவலி இன்னொரு வேவும் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வராமல் இப்போ 6 பேர் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லியிலே மணாலி போயிட்டு வர்றதுக்கு சேர்த்து ஒரு 5 நாளைக்கு சேர்த்து ஒரு காரை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 30,000 ரூபா அப்படி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ட்ராவலுக்கு பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாபா அதிலெல்லாம் இறங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். இது சண்டிகர் டு அந்த மணாலி போகிற ஹைவேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஏர்லி மார்னிங் வந்து சண்டிகர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணாலி போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு மணாலியில் இந்த பேக் பேக்கர் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்கும்.
இந்த டாம் பெட்டு போட்டிருப்பாங்க. அதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 அவ்வளோதான் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 5 டேஸுக்கு புக் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1000லேயே முடிஞ்சு போயிடும். இல்லை எங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. booking.comல புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கிற மாதிரி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மணாலி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சீசன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் லாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பனியெல்லாம் வர்ற ஸ்டார்ட் ஆயிரும். அக்டோபரில் ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஸோ அக்டோபர் டு ஃபெப்ரவரி இது வந்து பார்த்தீங்கன்னா பனி பொழிகிற ஒரு சீசன். ஃபெப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா பனியெல்லாம் பொழிஞ்சு முடிச்சிடும். ஸோ இந்த சீசனில் வந்து நம்ம அங்கே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற காஸ்ட்டை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபெப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனியெல்லாம் உருகி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 2 மாதம் நல்லா வெயில் அடிக்கும். அதுக்கடுத்து 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனியாக ஸ்ப்ரிங் சீசன் சொல்லுவாங்களே, ஸோ அந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்போ கூட போகலாம். அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஜூலை ஆகஸ்ட் மட்டும் நீங்கள் போயிடாதீங்க. ஹெவியாக வந்து ரெயின் இருக்கும். அப்புறம் வந்து லேண்ட்ஸ்லைடுன்னு சொல்லுவாங்கள்ல, நிலச்சரிவு. ஸோ அதெல்லாம் இருக்கும். நிறைய இடங்கள் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ போக முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க எந்த சீசன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஸ்டார்டிங்கில் போயிடணும், இல்லை எண்டில் போயிடணும். அந்த பனிப்பொழிவுலாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு வந்து போக முடியாது. நான் அந்த பிளேஸ்லாம் சொல்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீசன். நான் மணாலியில் போயிட்டு நீங்கள் ஒரு பைக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தே தான் ஆகணும். இப்போ 6 பேர் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்கூட்டியோ இல்லை 3 ஹிமாலயனோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஸ்கூட்டிலேருந்து ஹிமாலயன் வரைய எல்லாமே கிடைக்கும். ஸ்கூட்டிக்கு வந்து 600 சொல்லுவாங்க. ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா 1500. ஸ்கூட்டி வந்து அந்த பனியில் சர்வே பண்ண முடியுமான்றது தெரியல. கண்டிப்பாக வலிக்கு விட்டுரும். அதுவும் சீசன்லலாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1500 சொல்லுவாங்க. அட்வான்ஸாக சில அமௌண்ட் வாங்கி வச்சுக்குவாங்க. பட் அதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் 2 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு 750 ஒரு நாளைக்கு. அது போக பெட்ரோல் செலவு இதெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி என்னன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வாடகை வந்து 250 சொல்லுவாங்க. ஸோ அதை 5 நாளைக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்களோட உடம்பு நிறையா ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்படி இல்லை உங்ககிட்ட -டிகிரி போடுற மாதிரி உங்ககிட்ட ஷூட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் தாராளமாக. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு விசிட். மணாலியில் ஒரு 5 நாள் இருக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம போயிட்டு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஓல்டு மணாலியில் வந்து ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டே, அதாவது எப்பயுமே நம்ம வந்து ஒரு வரிசையாக, நான் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன், இப்படி வரிசையாக நம்ம வந்து போக போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு போக போகிறது லாஸ்ட்டில் இருக்கிற ஒரு இதுக்கு. அங்கே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வர்றப்ப கரெக்டாக ரூமுக்கு வர்ற மாதிரி இருக்கணும் டைமிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓல்டு மணாலிலேருந்து பயாஸ் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ரிவர் ராஃப்டிங் சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு போட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேர்கிட்ட உட்காரலாம். 2000 சொல்லுவாங்க. ஸோ அதில் போகிறப்ப இருக்கிற அந்த அட்வென்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்னிங்கே ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஜாகினி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மனு டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்குது. மணாலின்னு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெம்பிள் தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமி வந்து ஃபுல்லாக ஒரு வெள்ளத்தால் அழியிறப்ப ஒரு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளேஸில் போயிட்டு தவம் பண்ணியிருக்காரு. மனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்து தவம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மணாலி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. மனு டெம்பிளை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஹிடிம்பா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபாரத்தில் வரக்கூடிய ஒரு தேவி, பீமனை லவ் பண்ணுவாங்க அந்த பொண்ணு. ஸோ அவங்களோட டெம்பிள் வந்து அந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ அதையும் விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாக. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே மால் ரோடுன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு ரோடு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும், விதவிதமான ஐட்டங்கள்லாம் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சப்போஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு ஸோ அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் போய் நீங்கள் ரெஸ்ட் கூட இருக்கோன்னா கிட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மோனஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தர் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாச்சலோட கல்ச்சர் அண்ட் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கூட ரூமில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வேன் விகார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்க் இருக்கும், நிறையா பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், போட்டிங் பண்ணலாம், கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ஈவினிங் சில் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா சோலாங் வேலி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மணாலிலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலாங் வேலி தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக வந்து பேராகிளைடிங், ஜிப்லைனு, யாக் ரைடு, ரோப் காரு, ஏடிவி, ஸ்கீயிங்கு, இது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பார்க்கலாம். எல்லாமே ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும், கம்மியான ப்ரைஸ்லேயும் வந்து இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்கள் ஹோல் டேவாக வந்து சோலாங் வேலியிலே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டே அங்கேயே போயிடும். சப்போஸ் நாங்கள் போயிட்டு சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக ஓரளவுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சோலாங் வேலியிலேருந்து அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா அட்டல் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. வேர்ல்டுலே வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் டனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் அதுவும் இந்த மணாலியில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் வந்து லென்த்து இந்த அட்டல் டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸு. ஸோ அதை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம். அந்த அட்டல் டனல்லேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா சிசுன்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிவர், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மவுண்டன், சின்ன சின்ன கடைகள், ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ டைம் கிடைச்சா நீங்கள் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சோலாங் வேலி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மார்னிங்கே சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க அப்படின்னா சிசு போயிட்டு அதுக்கடுத்து அட்டல் டனல் வந்து அதுக்கடுத்து சோலாங் வேலி வந்துடுங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரோதாங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இங்கே சோலாங் வேலி பார்த்தோம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோதாங் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்கும். அது ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ். ஸோ அங்கே போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குலாபா வியூ பாயிண்ட் சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேருந்து அழகாக நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா பட்டல்சு பீக் ட்ரெக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த மவுண்டனில் இருக்கக்கூடிய அழகை வந்து சூப்பராக ரசிக்கலாம். செம்ம சீனிக்காக இருக்கும் அங்கே மேலேருந்து பார்க்குறப்ப. பட்டல்சு பீக் ட்ரெக்கிங் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயே ஒரு ஹோல் டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோதாங் பாஸ் வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 2 பிளேஸில் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டில் இருக்கிற பிளேஸ்லாம் அந்த ரோதாங் பாஸ், இதுக்கடுத்து சொல்கிற அந்த ஹமந்தா பாஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும், அட்டல் டனல், இதெல்லாம் வந்து நீங்கள் சீசனில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகவே முடியாது. ஸோ எப்படி என்னென்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் டே வந்து இதுதான், ஓகேவா. ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா சேத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்குது, அழகான வில்லேஜ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 வீடு அப்படி தான் இருக்கும். ஸோ சம்மரில் வந்து மக்கள் எல்லாம் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு அங்கே சூப்பராக வை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் வந்து சீசனில் வந்து அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா சீசனில் இக்லோ ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு பனி வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. நம்ம வந்து அங்கே போய்ட்டு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணலாம். பட் ஆனால் 5000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. சேத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜ். நீங்கள் சும்மா போயிட்டு விசிட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ சேத்தனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹமந்தா பாஸ்ன்னு சொல்லி அதுவும் ஒரு ட்ரெக்கிங் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பிளான் பண்ணிவிட்டு சும்மா இந்த சேத்தன் வில்லேஜை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஹமந்தா பாஸ் அந்த ட்ரெக்கிங் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அது அந்த ரிவரை கடந்து போகிறது, அந்த மவுண்டன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ டே 4 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பிளான் பண்ணிக்குவோம், ஓகேவா. ஸோ டே 5 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே சண்டிகரை நோக்கி வருவோம்ல, ஸோ அந்த சைடு இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வர்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகர் காஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும் சில விஷயங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். பார்த்துட்டே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ஜனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் வைப் பண்ணலாம், சும்மா சில் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர்நூன் டைம்லாம் போயிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா குல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்கிட்டு இருக்கோம். சோலாங் வேலியில் போன மாதிரி ஓரளவுக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்ட்டுருக்கோம் குல்லு. ஸோ குல்லுலேருந்து அப்படியே இங்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கசோல்ன்ற ஒரு வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாங்கில் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வதி வேலின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கும். ஸோ அதோட அழகை வந்து ரசிச்சுக்கிட்டே அந்த வில்லேஜுக்கு வந்து போகலாம். ஸோ அதுதான் வேறு லெவலில் ஃபீலாக இருக்கும். அண்டு அங்கே போயிட்டு நிறைய கடைகள், நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்கள் சைட் சீயிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கசோலில் இருக்கும், ஓகேவா. ஸோ கசோலை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா மணிக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான
சீக்கியர்களோட ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணிக்கரன். அது மட்டும் கிடையாது, இந்த மணிக்கரனுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியும் இருக்குது. சிவபெருமானும் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்வதி நதியில் குளிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பார்வதியோட கம்மல் வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிடும். ஸோ அதனால் கோபமான சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா நெற்றிக்கண்ணை திறந்துடுவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்மல் வந்து அங்கே கிட்ட இருக்கக்கூடிய அந்த கொதிநீர் ஊற்று இருக்கும் பார்த்தீங்களா, ஆக்சுவலி அவர் கண்ணை துறக்கையுமே எரிமலை எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் உருவானது தான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து அங்கே ஸ்பெஷலாக இருக்கும். ஜப்பானில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம், அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியும் கூட. 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீ. அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளோ நாள் வேணாலும் இந்த மணிக்கரனில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷல். அந்த கொதிநீர் ஊற்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வேக வச்சு அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் மணிக்கரன் வந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து எப்படி என்னன்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மணிக்கரன்லேருந்து அப்படியே நீங்கள் சண்டிகருக்கு கிளம்புற மாதிரி வச்சுக்கோங்க. சண்டிகர் வந்துட்டீங்க அப்படின்னா மணிக்கரனில் வால்வோ புக் பண்ணி சண்டிகருக்கு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே டெல்லி வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 days இருக்கிறீங்கன்னா 6 days சேர்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் உங்களுக்கு நைட்டு இருக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து மணாலியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து சொல்லியிருக்கேன், வரிசையாக சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாமே மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மணாலியில் வந்து பிளேஸ் டு விசிட் வந்து இவ்வளோ தான். நீங்கள் சீசனில் போனீங்க அப்படின்னா இவ்வளோ பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் எல்லா பிளேஸும் போகணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் சீசனில் போங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச், மே, ஜூனில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெப்ரில் போனால் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு. மணாலி போகிறதுக்கு பட்ஜெட் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ஒரு 12 days 10 days வந்து ஒரு 6 பேர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வந்து 13,000 to 15,000 ரூபாய் வரைய கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் வந்து ட்ரெயினுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 ரூபா வச்சுக்கோங்க. 800 சம்திங் வந்ததா, 1,800 ரூபா சம்திங் வச்சுக்கோங்க. நியூ டெல்லி அந்த மெட்ரோக்கெலாம் சேர்த்து ஒரு 2K, ஓகேவா? 2K வந்து ட்ரெயின் போயிட்டு வர்றதுக்கு. அது போக 5 days வந்து நீங்கள் ட்ரெயின்லேயே இருப்பீங்க. 2 நாள் வந்து ட்ரெயின்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே 5 வேளை சாப்பாட்டுக்கு கணக்கு போட்டோன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா, ஒரு நாளைக்கு 300 ரூபா வச்சாலும் அது ஒரு 1,500, 3,500 ரூபா வந்துடும். இந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றது இங்கே சாப்பிட்றதுக்கு மட்டுமே 3,500 ரூபா வந்துடும். அது போக மணாலி டு டெல்லி டு மணாலிக்கு வால்வோ பஸ்ஸு போவீங்க. ஸோ அது ஒரு 1,400, 2,800 ரூபா வந்துடும். ஓகேவா? ஸோ பேக்கர் ஹாஸ்டல் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். 5 days வந்து 1000 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பைக் வந்து நீங்கள் ஸ்கூட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். ஒரு நாளைக்கு 300 ரூபா அப்படின்னா 2 பேர் ஒரு ஸ்கூட்டி 600 ரூபா. 300னா அது ஒரு 1,500 ப்ளஸ் ஒரு பெட்ரோல் பெருசாக வராது. ஸ்கூட்டினா 2,000 ரூபா வச்சுக்கோங்க. இதே 100 எடுத்திங்கன்னா, சரி ஹிமாலயன் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது எப்படி என்னென்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது போக ஃபுட்டு வந்து மெயினாக ஃபுட்டு மணாலியில் வந்து இந்த நூடுல்ஸு தான் கிடைக்கும். நூடுல்ஸு, மோமோ, இன்னும் சில அங்கே ஃபேமஸ் ஃபுட்டு இதுதான் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்குமா எப்படின்றது தெரியாது. ஸோ ஹெல்த்தை வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப கோல்டாக இருந்தது அப்படின்னா ஸோ கோல்டுலேருந்து காப்பாற்றுறதுக்கு சில ஹாட்டான விஷயங்களை நீங்கள் வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஹாட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லலை, பட் அதெல்லாம் சாப்பிட்டா உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா வச்சாலும் 2,500 ரூபா. 500ரூபான்றது அதிகம் தான், இருந்தாலும் 2,500 ரூபா அதை வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆக்டிவிட்டீஸு சேர்க்காம உங்களுக்கு இதை கணக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு 13,000 ரூபா வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு வச்சுக்கிறது நல்லது. ஒரு 7K 20Kனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் மணாலியில். ஆனால் நீங்கள் ஃப்ளைட்டில் வர்றீங்க, ஹிமாலயன் எடுக்கிறீங்க, நிறையா காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஸோ காஸ்ட்லி 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் எடுத்திங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு 25 to 30K கண்டிப்பாக வரும் மணாலியில். நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ராவல் கம்பெனியில் புக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரொம்ப காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே தனியாக சோலோவாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்து எப்படி என்னென்னு பண்ணிக்கோங்க. பாய்ஸாக போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் ஃபேமிலியாக போகிறீங்கன்னா சில பல இடங்களில் வந்து நீங்கள் கேப், டாக்ஸி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரேட்டு ஹெவியாக சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்ஜெட் வந்து இதுதான் ஓகேவா. மணாலிக்கு வந்து பெருசாக திங்ஸு நீங்கள் டெய்லி போடுறதுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இன்னரு தான். இன்னரு நீங்கள் மெயினாக போடுற அந்த ஜாக்கெட் வச்சுருந்தீங்கன்னா ஜாக்கெட்டு, இல்லைனா நீங்கள் இங்கேருந்து மணாலி போகிற வரைக்காவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ ஒரு ஜாக்கெட்டு கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அங்கே போய் வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கையில் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம். நல்ல ஒரு ஷூ, அதை அந்த குளிருக்கு போடுற மாதிரி, ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சேஃபு. அப்புறம் ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஹிந்தி வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து இங்கே எப்படி போகணும், இது எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சில கொஷின்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் டு ஹிந்தி கொடுத்து, ஸோ தமிழில் வர்றதை ஹிந்தியில் ஆடியோ போட்டிங்க அப்படின்னா வந்துடும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து ஓல்டு மணாலிக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போடுறேன். அதுக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து வரும். ஓல்டு மணாலியே ஹைசே பாஞ்சே அப்படின்னு சொல்லி ஏதோ சம்திங் வரும். ஓகே, ஓல்டு மணாலி எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுக்கு அவன் சொல்லுவான், ஆப்னே ஓல்டு மணாலியே ஆஜா ஜானா ஜாகிகே அப்படின்னு அவன் ஒரு சொல்லுவான். ஸோ அவன் சொல்கிறப்ப ஓகே பையா தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெயினில் வர்றப்ப ஏதோ ஒரு 10 வார்த்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெல்லி டு அந்த உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ மறக்காமல் அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. சப்போஸ் எதுவும் டவுட் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்டவே இருக்கிற பெல் பண்ணி அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேவரட் ஒரு சில பிளேஸுக்கு வந்து நம்ம அப்பப்போ வந்து ட்ராவல் கைடு வந்து கொடுத்துடலாம். நிறைய பேருக்கு யூஸ் ஆகிருக்கு, நம்மளோட கோவா வீடியோ வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிட்டு இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.